வீடியோ பார்த்துட்டு இருக்கும் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெயிலர் 2ல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள்கான ஒரு ப்ரோமோவை வந்து படக்குள்ள வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ என்ன மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம டீலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு மாதிரி நீங்கள் இந்த சேனல் புதுசாக தான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜெயிலர் 2 வந்து நம்மளோட நெல்சன் டைரக்ஷனில் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் லீடோட ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நம்ம அனிருத் அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட சிங்கிளோட ஃபஸ்ட்டு ப்ரோமோவை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சிங்கிள் வந்து ஒரு வேறு லெவல் மலையாள குத்து சிங்கிள் மாதிரி இருக்குது. ஆம்பளை போல அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து பக்கம்பளை போல அப்படின்னு சொல்லி நம்மளோட அனிருத்தோட அவரோட வாய்ஸில் ஒரு வேறு லெவல் சிங்கிளாக வந்து ரெடியாக இருக்கிறதா தெரியுது. நீங்கள் வந்து ஜெயிலர் 1 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சிங்கிளாக காவாலான்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிளை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது தெலுங்கு தமிழ் வந்து கலந்த மாதிரி லிரிக்ஸ் இருக்கும். ஒரு வேறு லெவல் ப்ரொமோஷனாக அது அமைஞ்சது. குறிப்பாக வந்து அந்த சிங்கிளுக்கு வந்து நம்மளோட தமன்னா டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டான்ஸும் அந்த சிங்கிளும் ஒரு வேறு லெவல் வைப்பை க்ரியேட் பண்ணுச்சு. குறிப்பாக ஜெயிலரோட வெற்றிக்கு காரணமே அந்த சிங்கிளாக கூட சொல்லலாம். அந்தளவுக்கு அந்த சிங்கிள் ஒரு வைரலான ஒரு சிங்கிளாக வந்து மாறிச்சு. அந்த மாதிரி இப்போ இந்த சிங்கிளும் வந்து ஒரு ஹூப் ஸ்டெக்கோட ஒரு வேறு லெவல் சிங்கிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த சிங்கிளும் வந்து அந்தளவுக்கு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணணும்னு எனக்கு தோணுது. குறிப்பாக அனிருத்தோட அந்த வாய்ஸ் வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து இன்னொரு கனெக்டை பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சிங்கிளில் வந்து தெலுங்கு அந்த சிங்கிளாக வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதாவது நம்ம சிவராஜ்குமார் இந்த படத்தில் கேமியோ பண்ணியிருக்கனால அந்த சிங்கிளை லான்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த படத்தில் மோகன்லாலும் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கனால ஒரு மலையாள சாங்கும் வந்து இந்த சிங்கிளில் வந்து இறக்கியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த சிங்கிளும் வந்து அந்தளவுக்கு இம்பாக்டை க்ரியேட் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. நம்ம அனிருத்தோட லைனப்பில் ஏற்கனவே வந்து டிசி ஒரு வேறு லெவல் சக்கப்போடு போட்டுச்சு. குறிப்பாக அந்த படத்தோட வெற்றிக்கு காரணமே அவரோட ஒவ்வொரு சிங்கிள்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு மியூசிக்கில் பூந்து விளாண்டிருந்தார். குறிப்பாக தீம் மியூசிக் வேறு லெவலில் பண்ணி முடிச்சிருந்தார். இப்போ ரஜினிக்காக ஒரு வேறு லெவலில் சம்பவத்தை கண்டிப்பாக இறக்குவாருன்னு தான் நினைக்கிறேன். ஏற்கனவே வந்து அந்த கேரக்டர் ரிவீல் ஒரு தீம் மாதிரி விட்டுருந்தாங்க. அந்த தீமே வந்து ஒரு வேறு லெவலில் இருந்தது. அந்த தீமே வந்து மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கல. இப்போ இந்த சிங்கிளை வந்து 21ஆந்தேதி லான்ச் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக காவாலா மாதிரி இந்த சிங்கிள் இருக்குமா இல்லையான்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரோமோ உங்களுக்கு என்ன மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு? இந்த ஜெயிலர் 2க்கு என்ன மாதிரி வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.